அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. ஏகதந்தாய விக்னமே வக்கரதுண்டாய திமிகே தன்னோ தந்தி பிரதியோதயாது மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திற்கு திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு 8/2/2026 முதல் 14/2/2026 வரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வாரத்துக்கு உண்டான பிரதியாதி விசேஷங்கள் என்னென்னங்கிறது பார்த்துருவோம். இந்த வாரத்துல சுப முகூர்த்த நாள் 8/2/2026 காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை சுப முகூர்த்தம் மீன லக்னத்துல வருது. அனைத்து சுப முகூர்த்தம் நடக்கக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பானு சப்தமி. பானு சப்தமின்னா இந்த வாரத்துக்கு உண்டான ஞாயிற்றுக்கிழமையில சப்தமி தேதி சேர்ந்து வரும்போது பானு சப்தமியும் பேர். அதுக்கு சூரிய வழிபாடு மிகவும் சிரத்தையாக செய்யக்கூடிய காலம். இந்த சூரிய வழிபாடு செய்யாமல், சூரியனுடைய ஆதிக்கம் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. அது அனைவரும் அறிந்த விஷயமே. இருப்பினும் இந்த பானு சப்தமியில சூரிய பகவானுக்கு 7 நெய் தீபம் ஏற்றி கோதுமை கேசரி, கோதுமையால் உணவு ஏதேனும் செய்து ஒரு வாழை இலையில கோதுமை பரப்பி 7 தீபம் நெய் தீபம் ஏற்றி தாம்பரப்பு வச்சு அர்ச்சனை செய்யும் போது சூரிய பகவானுடைய கடாட்சம் முழுமையாக கிடைக்கும். சூரியனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வரும்போது அருமையான பலம் கொடுக்கும். சூரியனுடைய காயத்ரி மந்திரம், சூரியனுடைய மூல மந்திரம், சூரியனுடைய தியான சுலகம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லி சூரிய பகவானை 27 முறை அந்த மந்திரம் சொல்லி சுத்தி வரும்போது சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகும். வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில நிறைய தடை ஏற்படுது, நம்ம எது செய்தாலும் நம்மளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல, நம்ம அனைத்தும் செய்து வர்றோம், ஆனா இந்த காலத்துல நம்மளுக்கு எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணத்தில் உடையவர்கள், அது போன்ற சிக்கல் உடையவர்கள், திருமணம் நடக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அனுகிரகமும் திருமணத்துக்கு உண்டான தம்பதிகளுக்கு உண்டான அக்னி பகவானுடைய அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கணும். அதனால திருமணம் தடைப்படுறது, பித்திருக்களுடைய தோஷம், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்றது, அதெல்லாம் இந்த பானு சப்தமியில நம்ம வழிபாடு செய்யும் போது உங்களுடைய குறைகள் அனைத்து நிவர்த்தி செய்து சூரிய பகவானுடைய அனுகிரகத்தால் பித்தருடைய தோஷம் நிவர்த்தி ஆகி கிரக தோஷம் நிவாரணம் பெற்று சகல விதமான காரிய சித்தி நடக்கும், தொழில் விருத்தி அடையும், திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், பித்ருதோஷ நிவர்த்தி ஆகும், எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும், பிரயாண காலத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகள் நிவர்த்தி ஆகும், சனி தோஷம் விலகும், இது போன்ற கிரக பீடைகள் நிவர்த்தி ஆகுது. ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வருவாங்க சில பேரு. உங்களால தெரிஞ்சால், உங்களால முடிந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச சுலகமே சொல்லலாம். ஆதித்ய ஹிருதயம் வீட்டுல அன்னைக்கு காலையில ஒலிக்க செய்யறது, ஆடியோ போட்டோ வீடியோவை போட்டு நீங்க ஒலிக்க செய்து அந்த ஆதித்ய ஹிருதயம் கேட்டுட்டு வரும்போது உங்கள் சுபிட்சம் கிடைக்கும். இருப்பினும் நம்ம வாயால சொல்லி மனதார வழிபாடு செய்வதே கால சிறந்தது. காயத்ரி மந்திரம் சொல்வது, சூரியனுடைய மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம், அல்லது ஓம் சூரியாய நமஹ அப்படிங்கிற மந்திரம் சொல்லி இந்த பானு சப்தமிக்கு உண்டான சூரிய வழிபாடு பிரதானமாக வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான பலம் கொடுக்கும். சூரிய வழிபாடு ஏற்கனவே சொன்ன 7 நெய் தீபம் வாழையில பரப்பினா அந்த வீட்டுல செய்யக்கூடாது, அந்த ஆலயத்துல மட்டுமே செய்யணும். ஆகவே ஆலயத்துல சென்று 7 நெய் தீபம் ஏற்றி பஞ்சு திரியால போட்டு பசு நெய்யால ஊற்றி தீபம் ஏற்றி தாமரைப்பு, வெண் தாமரையோ செந்தாமரையோ உங்களால என்ன தாமரை கிடைக்கும் தாமரை பூவால அர்ச்சனை செய்து கோதுமை கேசரி, கோதுமையாலான உணவு படைத்து சூரியனுடைய அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வரும்போது உங்களுக்கு சூரியனால் ஏற்பட்டக்கூடிய அனைத்து விதமான காரிய சித்தி நடக்கும். 9/2/2026 தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்றாலே எல்லாருக்கும் தெரிஞ்சதே பைரவருடைய வழிபாடு. சரி, பைரவன் மட்டும் கும்பிட்டா போதுமானா பிரத்யங்கரா தேவி வழிபாடு, வாராகியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, முனீஸ்வரனுடைய வழிபாடு, ஐயனார் வழிபாடு, சுடலமடை சாமி வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு, இதெல்லாம் நம்ம அந்த அஷ்டமி தேதியில செய்து வர்றது
அந்த அஷ்டமி திதியில செய்து வரும்போது நம்மளுக்கு பூஜைக்குண்டான பலன் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த முழுமை பெறணும் அப்படின்னு வரும்போது சிரத்தையாக செய்து வரணும். விரதங்கள் இருந்து வழிபாடு செய்தது அன்றைய தினம் சிறந்தது. தேய்பிறை அஷ்டமியில என்ன வேறு செய்யலாம் அப்படின்னா, நம்ம விட்டு போன கடன் பித்திருக்கடன்கள் ஏதானும் இருந்தால் ஒரு ஆலயத்துல சென்று ஒரு முக்கியமான கஷேத்திரத்துல போய் தர்ப்பணங்கள் செய்யும் போது தேய்பிறை அஷ்டமியில நம்மளுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். பித்தர்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகி பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பல ஜென்ம சாபம் நிவர்த்தி ஆகும். இருப்பினும் அந்த பைரவர் வழிபாடு உலகம் தோன்றிய காலம் முதல், பைரவர் தோன்றிய காலம் முதல் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணற்ற காலத்துல வழிபாடு உண்டு. தற்காலிகமாக ரொம்ப பிரபல்யமாக இருக்கக்கூடிய காலம். ஆகவே பைரவரை பூசணிக்கால தீபம் ஏற்றி செவ்வாழையால அர்ச்சனை செய்து, அதே மாதிரி நறுமணம் உள்ள பூ அல்லது மறுக்குழந்து போன்றவற்றை வைத்து அர்ச்சனை செய்வது, அரளிப்பூ வச்சு அர்ச்சனை செய்வது சிறந்த பலன் கொடுக்கும். ஜவ்வாது, புனுகு, அத்தர் போன்றவற்றை சாத்தி பைரவரை வழிபாடு செய்யும்போது நம்ம தேக ஆரோக்கியம் கிடைக்கும். எப்பவுமே விரத காலத்துல நம்ம சொல்லிட்டே வர்றோம். தொடர்ச்சியா நான் என்னுடைய வீடியோ பார்த்தா தெரியும். முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது ஒழுக்கம், பக்தி, நேர்மை கடைபிடிக்க வேண்டும். அதே போல் பைரவரை வழிபாடு செய்யும்போது அனைத்து ஜீவராசிகளுடன் அன்பு செலுத்தியவர்களாக இருக்க வேண்டும். பைரவரை வழிபாடு செய்து கொள்ளும் அன்பர்கள் தாய் தகப்பனுடன் மிகவும் பாசமாக இருந்து வர வேண்டும். அவர்களுடைய கடமை தவறாம செய்து வரக்கூடிய நபராக இருந்தால் பைரவருடைய ஆசீர்வாதம் முன்னே நிற்கும். உங்களை எதிரிகளே இல்லாமல் அழிச்சு விடும். நீங்க தாய் தகப்பனை கவனிக்காமல் விட்டாலே எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு அதிகம் ஆக ஆரம்பிச்சிடும். எதிரிகளுடைய தொல்லை அதிகரிக்கும். ஆகவே கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வேலை செய்யும். ஆகவே இத்தனைக்கு நம்ம அந்த சாபத்தால் ஆளப்படும் போது நம்மளுக்கு தேவையான பக்தியே அந்த பைரவருடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்து வரும்போது சிறந்ததாக இருக்கும். 12/2/2026 வியாழக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஆகவே விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க அந்த தினம் தர்ப்பணங்கள் செய்யணும். உங்க மூதையர்களை நினைச்சு, சூரிய பகவானை நினைச்சு, நவகிரகத்தை நினைச்சு, உங்க குலதெய்வத்தை நினைத்து, அனைத்து தெய்வர்களுக்கும் உங்களுடைய அனைத்து பித்தர்களுக்கும் சேர்த்து செய்யக்கூடிய தர்ப்பணம். ஆகவே இந்த காலத்துல விஷ்ணுபதி புண்ணிய காலம். முதல்ல நாராயண தர்ப்பணம், கேசவ தர்ப்பணம் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்கள் அடைய வேண்டிய பலன் அதிகமாகவே உள்ளது. இந்த தர்ப்பணம் செய்யறவங்க யாரோ அவங்க எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அவங்க ராஜ்யமே அதிகரிக்கும். ஒரு நபருக்கு என்ன கிரக கோளாறு இருந்தாலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல தர்ப்பணங்கள் சரியான முறையில செய்து வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஜெயிக்க முடியாது, வெல்ல முடியாது சொல்லுவோம். இவர் என்னன்னா நம்ம தொல்லை பண்ணி பார்க்கலாம், இவர் பாட்ட இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு உண்டான பலன் அவர் மறைமுகமாக அந்த தெய்வம் நிற்கும். நவகிரகம் துணை நிற்குது, அஷ்டதீபாலர்கள் துணை நிற்குது, பஞ்சபூதங்கள் துணை நிற்குது. அது போக எண்ணற்ற காவல் தெய்வங்கள் துணை நிற்கும் அவருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும். நம்ம மனம் அகம் பிரமாசி சொல்லும். மனதால நம்ம அவருக்கு தீமையாக நினைத்து இருந்தாலுமே அதுல இருந்து அவர் விடுபட்டு அவருக்கு பாட்டில் அவர் காரியம் செய்து கொண்டே இருப்பார். அதனால விஷ்ணுபதி புண்ணிய காலம் செய்பவர்களை துன்பம் செய்யாமல் இருப்பதே கால சிறந்தது. அவர்களுக்கு நீங்க துன்பம் செய்தால் அந்த மொத்த விளைவு உங்களையே சாரும். ஆகவே இந்த காலத்துல தர்ப்பணம் செய்யுங்க. நீங்க தர்ப்பணம் செய்யும்போது உங்க எதிரியே உங்களுக்கு முன்னாடி குறைவாக எடை போட்டு இருக்கிறவர்கள்லாம் அவங்களே அழிந்து போவார்கள். ஆகவே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஆகவே தவறாம இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க இந்த தெய்வ தர்ப்பணம், பித்தர் தர்ப்பணம் போன்றவற்றை செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். 13ஆம் தேதி 13/2/2026 வெள்ளிக்கிழமை மாசி மாத பிறப்பு. ஆகவே மாத பிறப்பு மாசி மாதம் 1ஆம் தேதி. ஆகவே மாத பிறப்பு அன்றைய தினம்
சுப முகூர்த்த நாள் காலை 6 மணி முதல் 7:30 வரை கும்பலகத்துல. அன்றைய தினம் சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருந்து வருபவர்கள் அந்த பெருமாளை மனதார சேவித்து வரும்போது உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் நொடி இல்லாமல் வாழலாம், கர்மவினை நிவர்த்தி ஆகும், தைலரோக நிவர்த்தி ஆகும், நம்ம ஞாபக மருதி உண்டாகிட்டே இருக்குன்னா அந்த ஞாபக சக்தி அதிகரிக்கும். இந்த ஏகாதசி விரதம் அந்த பெருமாளை தலை முதல் பாதம் வரை துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வரும்போது நீண்ட மாலை, அவர் எவ்வளவு உயரமாக இருக்கார், 1 அடி அப்படின்னா அது தகுந்தபடி, 10 அடினா அதே மாதிரி, 10 அடி பெருமாள்னா 20 அடி 25 அடி மாலை வாங்கி உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரை அவர் தொடர அளவு முழுசா மாலை சாத்தி துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்து வரும்போது அவர் மன மகிழ்ச்சி அடைந்து அந்த விரத தன்மை முழுமையாக பெறும். ஏகாதசி காலத்துல தான தர்மம் செய்வது சிறந்தது. ஆகவே பிறருக்கு அன்னம் அளிப்பது, பிறருக்கு உபகாரம் செய்வது, ஏதேனும் ஒரு வஸ்திர தானம் கொடுப்பது, அல்லது ஒரு ஏழைகளுக்கு ஏதேனும் ஒன்று உங்களால முடிந்த உதவிகள் செய்து வருவது இந்த ஏகாதசி காலத்துல தெய்வத்துண்டான பலன் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆலயத்திலேயே மட்டும் செய்யணுங்கிற விசேஷம் ஒன்று இல்லை. ஆலய விசேஷம் ஆலயத்தில் நடக்கும். நீங்க தான தர்மம் செய்த பெருமாளை மனதார வேண்டிக்கிட்டு ஏகாதசி விரதம் நான் இருக்கிறேன், இவனுக்கு தரிசனம் பண்ண முடியல, இருப்பினும் என் சார்பா அந்த தானத்தை நான் வழங்குகிறேன், இந்த அன்னதானம் அளிக்கிறேன், இந்த வஸ்திர தானம் கொடுக்குறேன், இந்த போதானம் அளிக்கிறேன் அப்படி சொல்லி நீங்க மனதார இந்த பெருமாளை வேண்டிக்கிறதும் அந்த பெருமாளை உங்களுக்கு கண் முன்னாடி நிற்பார். ஆகவே அவர் ஆலயத்திலே தான் சென்று தரிசனம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே அந்த விரத காலத்துல ஒரு பசுமாடுக்காவது ஒரு வாழைப்பழம், ஒரு டஜன் வாழைப்பழம் கொடுத்து, அல்லது ஒரு யானைக்கு, ஒரு ஆலயத்துல நீங்க இப்ப அந்த ஆலயத்துல ஒரு யானை இருக்குன்னா அந்த யானைக்கு வாழைப்பழம் வாங்கி ஒரு 2-3 டஜன் வாங்கி கொடுத்து அவளை மகிழ்ச்சி படுத்தும் போது அதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த பெருமாளே ஆசீர்வதிக்கிறதுக்குண்டான சமமான பலன் கிடைக்கும். அல்லது உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய கோசாலையில சென்றலாம், இல்ல உங்க அருகாமை உங்க வீட்டு தேடி வரக்கூடிய பசுமாடுக்கு அன்றைய தினம் அரிசி வெல்லம் கலந்து, அல்லது கொஞ்சோண்டு சாதத்துல வெல்லம் கலந்து அந்த பசுமாட்டுக்கு வைக்கலாம். அந்த பசுமாடு சாப்பிட்ற வரைக்கும் எவ்வளவு தூரம் சாப்பிடுதோ அது வரைக்கும் நீங்க சுத்தி வழிபாடு செய்யும்போது ஏகாதசி விரதம் பூர்த்தி அடையும், லட்சுமி கணம் கிடைக்கும், பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்சு இந்த வாரத்துல நீங்க சிறந்ததாக விளங்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு மேல் நோக்கி செல்லக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்கள் அடையக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மையே உண்டு. அதனால பயமின்றி வாழலாம். 14/2/2026 சனிக்கிழமை மகா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். ஆகவே இந்த சனிக்கிழமை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். சனிக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய தோஷம் சனி தோஷம். முதல்ல நம்மளுக்கு வேண்டியது கிரக பிரீத்தி. 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அதர்மற்ற சனி, சனி திசை, சனி புத்தி போன்ற நடக்கக்கூடியவர்கள் மற்றும் அது சனியினால பாதகம் அடைந்த கிரகங்கள் எதுவாக இருக்கலாம். 9 கிரகத்தில் சனியினால பாதகம், சூரியன் முதல் அனைத்து கிரகத்தை பாதகம் அடைந்த கிரகம் பலம் பெறும். இந்த சூரியன் இந்த சனி சேர்ந்திருக்காரு பாதகம், சூரியனுடைய சந்திரன் சேர்ந்திருக்காரு பாதகம், சனியோட சந்திரன் சேர்ந்த பாதகம் அப்படின்ற கிரகத்தை உண்டான தொடர்பு அது பலன் முழுமையாக கிடைக்கும். வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்று அலையக்கூடியவர்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடிய இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அதர்மற்ற சனி நடக்கக்கூடியவர்கள், சனி திசை, சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலத்துல ஆலயம் சென்று இந்த பிரதோஷ நாயனார் சொல்லக்கூடிய சிவபெருமானை மனதாரன் வேண்டி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயங்கிற மந்திரம் மனதார ஒலிக்க செய்து ஆள் மனத்தில் உங்களுடைய இறைவனை நிலைநிறுத்தி பிரதட்சணம் சோமசுக்ர பிரதோஷனம் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு 7 முறை பிரதட்சணம் அன்றைய தினம் முழுமையாக நீங்க பலன் அடையணும். உங்களுடைய குறைகள் நீங்களே நிவர்த்தி செய்து கொண்டான மார்க்கமே எனக்கு சிறந்தது அப்படின்னு இறைவனே நினைப்பார்.
இறைவனை தேடி நம்ம சென்றால் ஒரு அடி, நம்மளுக்கு இறைவனை தேடி 10 அடி நம்ம முன்னேற்கு வருவார். நம்ம முன்னாடி போகணும். நீங்கள் அப்ப இதுக்கு ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு ஏழ்மையானவர்கள் ஒரு செல்வந்தரை தேடி ஏதேன்னு ஒரு யாசகம் கேட்க போறீங்க. யாசகம்னா உதவி. அப்ப அவர் தேடி போனாதானே அவர் சரி உங்க கஷ்டத்தை புரிந்து கொண்டு சரி உங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கலாம், ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம், ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எண்ணம் வரும் உங்க கஷ்டத்துக்கு ஏற்றபடி. அதே போல்தான் இறைவனை நீங்க நாடி செல்ல செல்ல அவர் பன்மடங்கு உங்களுக்கு பலம் கொடுப்பார். ஆகவே இந்த சனி மகா பிரதோஷம் மாலை பொழுது 4:06 கண்டிப்பாக தவறாம முழுமையாக 4:06 4 மணிக்கு நீங்க ஆலயம் போய் 7 மணி வரைக்கும் ஆலயத்துல இருந்து, அப்போ 5, 6, 7 3 மணி நேரம் ஆலயத்துல நீங்க இருந்து சிவசிவாங்கிற மந்திரம், சிவனுடைய பீஜாட்சரம் அத்தனையும் சொல்லி வர்றது, கோளார பதிவகம் பாடி வர்றது, சிவபுராணம் பாடி வருவது சிறந்தது. எதுவுமே தெரியலையா, ஒன்னும் தேவையில்லை. ஓம் நம சிவாய நமகிற மந்திரம் சொல்லி உங்களால எவ்வளவு தூரம் அந்த ஆலய பிரதட்சணை வர முடியுமா வரலாம். அல்லது ஒரு இடத்துல தனியாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரம் சொல்லிட்டே வர 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 உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் கலைந்து உங்களுக்கு சுபிச்சம் ஏற்படும், தொழில் விருத்தி அடையும், குடும்பம் ஒற்றுமை அடையும், பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நீங்க படிக்கிற குழந்தையாவது நல்ல படிப்பு வரும், நீங்க காலேஜுக்கு போனா நல்லா பாஸ் ஆகலாம், வேலை தேடி இருக்கிறவனுக்கு வேலை கிடைக்கும், வீடு வேணும்னா வீடு கிடைக்கும், கல்யாணம் ஆகலையா கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லையா குழந்தை கிடைக்கும், பிரிஞ்சு போன குடும்பமா ஒண்ணு சேரும். இத்தனை பலம் கொடுக்கும். நம்ம டைம் முதல்ல செலவழிக்கணும். நம்ம நேரத்தை செலவழிக்காமல் நம்மளுக்கு வெற்றி அடைய முடியாது. ஆகவே இந்த வாரத்துல நடக்கக்கூடிய பிரதியாதி விசேஷத்துல நீங்க முழுமையாக பலனடைந்து வெற்றி மேல் வெற்றி பெறணும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பல, ஜெய் பல, ஜெய் பல. வாழ்க வளம்.